அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 24/8/2026 துவாதசி திதி இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் இரவு 8:28 வரை, அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம் மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், கேது, கன்னியில் சுக்கிரன், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு பகவான். இன்று என்ன செய்யலாம்? மாடு வாங்க, வெற்றிலை பயிரிட, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, தற்காப்பு கலைகள் பயில, வழக்குகள் பேசி முடிக்க, கடன் தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அறிவும் அனுபவமும் இருந்தால் போதிக்கலாம், தைரியம் இருந்தால் சாதிக்கலாம். அதனால தாங்க அனுபவமும் இருக்குது, அறிவும் இருக்குது, அதே நேரத்தில் தைரியமும் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால தாங்க நீங்கள் சாதித்து கொண்டே இருக்கீங்க. எங்கும் எப்போதும் வேகத்துடன் விவேகமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவேகிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அவரை சுகாதிபதி சந்திரன் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கார். சந்திர மங்கள யோகம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால வீடு மனை சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதே மாதிரி பாகப்பிரிவினைகள் அது பேசலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி இடம் ஏதாவது அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்னதாக ஒரு முன்தொகை கொடுக்கலாம். அப்படிப்பட்ட முயற்சியிலும் இன்றைக்கி நீங்கள் இறங்கலாம். அதே மாதிரி கூட பிறந்தவங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. பழைய நட்பு, பழைய உறவை புதுப்பிக்கிறதுக்கு கூட இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கான முயற்சிகள், அதற்கான சில பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணுறது, அந்த முயற்சியிலையும் இறங்கலாங்க. இன்சூரன்ஸ் ஏதாவது புதுப்பிச்சிட்டிங்களா, அதுக்கான முயற்சியிலையும் இறங்கலாங்க. அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக சந்திரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு. ஆனால் வர்றபாதை தான் தெரியுது, போகிறது எங்கே போகுதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிள்ளைகளோட மனம் திறந்து கொஞ்சம் பேசுவீங்க. அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறதையும் புரிஞ்சுப்பீங்க. அதே நேரத்தில் சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்துன்னு இருக்குங்க. ஃபோனில் பேசும்போது பரவாயில்ல, ஆனால் நேரில் உட்காந்து பேசினா ஏதாவது ஒரு சண்டை வருதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோகத்தில் இருந்து வந்த குளறுபடிகள் சரியாகி முன்னேற்றம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, காடு நடுங்கும் ராஜாவாக வாழ்வதை விட ஒரு இதயம் விரும்பும் ரோஜாவாக வாழ்வது தனி சுகம்.
அதனால தாங்க அதிகாரத்துக்கெல்லாம் நீங்கள் அடங்கி போக மாட்டீங்க, அதிகாரம் செய்வதற்கும் நீங்கள் விரும்ப மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் அன்புக்கு நீங்கள் கட்டுப்படுவீங்க. அதே மாதிரி அன்பால் அரவணைச்சி எல்லாரும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் அரவணைத்து கொண்டு செல்லக்கூடியவர்கள், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று நினைப்பவர்கள், ஒற்றுமையே நம்முடைய தாரக மந்திரம் என்று வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க, கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல், செலவினங்கள், சின்னதாக ஏதாவது ஒரு சண்டை இப்படியெல்லாம் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நிலைமை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். காசு பண விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக கராராக இருந்துடுறது நல்லது. கவனத்தை திருப்புறத்துக்குன்னே சிலர்லாம் நாடகமெல்லாம் போடுவாங்க, அதை நம்பி ஏமாந்துடக்கூடாது. சிலர் திடீர்னு அப்படியே பாசத்தை கொட்டுவாங்க, முடிக்கும்போது கிளம்பும்போது ஒரு பில்லை போடுவாங்க. அதில் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னா விரட்டி வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க, ஆனால் விழுந்து விழுந்து கும்பிட்டு வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எது நியாயமோ அதை செய்து கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க. குறுக்கொழியில் யார் வந்தாலும் நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்க, அதை நீங்கள் என்கரேஜும் பண்ண மாட்டீங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன விவாதம் இருக்கும். ஆனால் கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் நிலைமை பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய பிடிவாதம் இன்னைக்கு கொஞ்சம் தளரும். அவங்க நட்பு வட்டத்தை நீங்கள் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா புத்திரக்காரகன் குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. அதே மாதிரி புத்திர ஸ்தானாதிபதி புதன் கேதோடு இருக்கிறதுனால தான் நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கெடுபிடிகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய வார்த்தைகளை உயர்த்துங்கள், குரலை அல்ல. மழைதான் பூக்களை வளர்க்கிறது, செடிகளை வளர்க்கிறது, இடிகள் அல்ல. அதனால தாங்க மென்மையாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்க. சிலரெல்லாம் பார்க்கும் பொழுது பேசும்போதெல்லாம் அப்படியே குரலை ஒசத்தி பேசுவாங்க, கரடு முரடாக கொஞ்சம் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, கனிவாக பேசுவீங்க. அந்த கனிவான வார்த்தைகள் தான், அந்த வார்த்தைகள் சென்று அடுத்தவங்க இதயத்தில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் மென்மையான செயல்பாடுகளால் மேன்மையானவர்கள் இதயத்தில் இடம் பிடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாரு. அதனால் இன்றைய தினம் ஒரு பளபளப்பு, ஒரு மினுமினுப்பு உங்கள் முகத்தில் தெரியும், ஒரு சுறுசுறுப்பு உங்கள் நடவடிக்கைகளில் இருக்கும். நினச்சது இன்றைக்கி நிறைவேறும். காரணம், பூர்வ புண்ணியாதிபதியாகிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டு நான் தரேன் வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி தராமலே இருந்த பொருட்களை இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதனால் வீட்டில் சந்தோஷந்தான், பிள்ளைகள் உங்களை கொண்டாடுவாங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமாகவும் வரன் பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்குது. வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க. ஆடி மாதம் குறுக்க வந்தது, அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆவணி மாதம் பிறந்தாச்சு. நீங்களும் சுற்றி முற்றி பார்த்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி ஏதாவது நல்ல இடம் உங்கள் பட்ஜெட்டுக்கு, உங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர்னு கோவப்படுவீங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ உழைச்சி கொட்டியிருக்கோம், நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா யார்
வந்து எட்டி பார்க்குறா? யாரும் வர்றதுக்கு இல்லை. இவ்வளோ தான் உலகம், இப்படி தான் உலகம் இருக்குது, இப்படி தான் உறவு முறையும் இருக்குது அப்படின்னு சிலரை நினைத்து முணுமுணுத்து கொண்டு இருப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் இருக்குது, புது பங்குதாரர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கோபம், கௌரவம், வெறுப்பு இதெல்லாம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். விட்டு கொடுத்தும் தட்டி கொடுத்தும் வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கை இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. அதனால தாங்க கோபம் தாங்க பல நேரங்களில் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுது. வெறுப்பு அதுவும் கூடாதுங்க. சிலர்லாம் சுயகௌரவம் பார்த்து பார்த்து போகலாமா வேண்டாமா, சரி போக வேண்டாம், நம்ம கௌரவம் என்ன ஆகிறது அப்படின்னு சில ஃபங்க்ஷனுக்கு போகாமலே விட்டுருவாங்க. அதனால தான் இந்த கோபம், வெறுப்பு, இந்த கௌரவம் இதெல்லாம் பார்க்காம விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து செல்லக்கூடியவர்கள், எல்லோரையும் என்கரேஜ் பண்ணக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்குதுங்க. காரணம் 6ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சந்திரன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சொத்து பத்து வாங்கிறது, விற்கிறது, அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை அதெல்லாம் இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். முடியாதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி முடியுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் ஜென்ம குரு இருக்கிறதுனால உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் அந்த வகையில் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வர ஆரம்பிப்பாங்க. புது வாடிக்கையாளர்கள் வருகையால் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால அலைச்சல், வேலை சுமை இருக்கும். சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுக்கு உதவ போய் நீங்கள் ஆபத்தில் சிக்கக்கூடாது. அலுவலகத்தில் உங்கள் வேலை என்னவோ அது வரைக்கும் பார்த்துக்கிறது நல்லதுங்க. பெற்றோருடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருந்த பழைய பிரச்சனைகள் அதெல்லாம் இன்றைக்கி தீருங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ஒரே கொண்டாட்டம், சந்தோஷமாக இருப்பீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, யாரையும் அற்பமாக நினைத்து விடாதீர்கள். ஒரு சிறிய தீக்குச்சியின் ஒளிக்கேற்றுதான் இருட்டையே கிழித்து எரிகிறது. அதனால தாங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. யாரையுமே நீங்கள் வெறுத்து ஒதுக்க மாட்டீங்க. எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பணம் உள்ளவங்க, பணம் இல்லாதவங்க, படித்தவங்க, படிக்காதவங்கன்னு வேறுபாடு வித்தியாசம் எல்லாம் பார்க்காமல் எல்லோரும் சமம், எல்லாரும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பொது உடைமை சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்களை நீங்களே சரிபடுத்தி கொள்வீங்க. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் என்ன, தவிர்க்க வேண்டிய குணங்கள் என்ன, எதை நாம் வளர்த்துக்கணும், எதை நாம் விட்டுடணும், அதெல்லாம் தெளிவாக ஒரு சுய பரிசோதனை, ஒரு ஆத்ம பரிசோதனைக்கு உங்களை உள்ளாக்கி சில முடிவுகள் எடுப்பீங்க. இன்னையிலேருந்து நாம் வந்து இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உடல் பருமன் அதிகரிக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு நாம் இன்னையிலேருந்து டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற முடிவுகள் எடுப்பீங்க. அதே மாதிரி வீட்டுக்கு சீக்கிரமாக வரணும், பிள்ளைங்களோட நேரத்தை வந்து அதிகம் நம்ம செலவழிக்கணும்,
பட்டும் படாமல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா ராசிநாதன் சூரியன் ராசிக்குள்ளார இருக்கும்போது உங்களை நீங்களே செதுக்கிப்பீங்க. உங்களுக்கு நீங்களே சில கட்டுப்பாட்டு விதிகளை விதிச்சுக்கிட்டு அதை பின்பற்றி வாழத் தொடங்குவீங்க. சில முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. செவ்வாய் நல்லா இருக்கார். அதனால் சிறுக சிறுக சேமித்து வச்சதோடு சேர்த்து ஒரு லோனை போட்டு ஒரு இடமாவது வாங்கி வைப்போம், அப்புறமா கட்டிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஆனால் போட்டி கடுமையாயிடுச்சு. முன்ன மாதிரி இல்லைங்க. இப்போல்லாம் எதுக்கெடுத்தாலும் போட்டி, எதுக்கெடுத்தாலும் விளம்பரம் எல்லாம் இருந்தால் தான் இன்றைக்கி நாம் சர்வைவல் பண்ண முடியும். இருந்தாலும் பரவாயில்ல, நாம் குவாலிட்டியை கொடுக்குறோம். அதனால் மக்கள் நம்மளை விரும்பி வருவாங்க, நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புது புது விஷயங்களை எப்போவுமே நீங்கள் குழந்தைங்க மாதிரி கற்றுக்கிட்டே இருப்பீங்க. அந்த புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுனால தான் உங்களால் சர்வைவல் பண்ண முடியுது ஜாபில். இன்றைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, வெற்றி உண்டு, செல்வாக்கு அதிகரிக்கும். ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது, சோர்வு களைப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தடை இருந்தால் பாதையை திருப்பு, பயணத்தை நிறுத்தாதே. நதிகள் பயணத்தை நிறுத்துகிறதா? புதிய பாதையை தேர்ந்தெடுத்து போ. இந்த கூற்றை பின்பற்றக்கூடியவங்க நீங்கள் தான். அதனால தாங்க நதிகள் எப்படி ஓடிக்கிட்டே இருக்கோ அது மாதிரி நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஸ்பீட் பிரேக்கர் வந்தாலும் கண்டுக்க மாட்டீங்க. எத்தனை தடை வந்தாலும் தாண்டி குதித்து முன்னேறக்கூடிய அளவிற்கு மன வலிமையும் விடாமுயற்சியும் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்குதுங்க. தன பாக்யாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்ப்புகள் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிறதையும் இன்றைக்கி முடிப்பீங்க. பழுதான சில பொருள்கள், கருவிகள், எலக்ட்ரானிக் சாதனங்கள், லேப்டாப்பு, மொபைல் ஃபோன் இதெல்லாம் கூட புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி சமையலறையை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறது, பெட்ரூமை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது, திரைச்சீலைகள் இன்றைக்கி அந்த ஜன்னல் திரைச்சீலைகள்லாம் மாற்றுறது, அது மாதிரி சில புதுவிதமான மாற்றங்கள் ஒரு கலாரசனையோட இன்றைக்கி சில வேலைகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அது கொஞ்சம் சரியாகுங்க. ராசிக்குள்ளார சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. சந்திரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தாய் வழி உறவினர்கள் ஆறுதலாக பேசுவாங்க. அவங்களாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. ஆனால் கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கடந்து போனது நடந்து முடிந்தது அதே நினச்சிட்டு உட்கார்ந்துருந்தால் எதுவும் செய்ய முடியாதுங்க. ஆக வேண்டியது என்னன்னு பார்த்து எதிர்காலத்தை பற்றி ஏஐ மாதிரி யோசிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வரலாங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதன் புதன் ஒளிரும் கிரகம் சூரியனோட உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது நட்பு உங்களுக்கு கிடைக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் எதனால் நஷ்டம் வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அதை சரி செய்து இன்றைக்கி லாபத்தை ஈட்டுவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுடைய திறமை என்ன கொஞ்சம் வளர்த்துப்பீங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கடல் எல்லோருக்கும் பொதுவானது. அதில் சிலர் மீன் பிடிப்பார்கள், சிலர் முத்து எடுப்பார்கள், சிலர் கால்களை மட்டுமே நனைத்து கொள்வார்கள். அதுபோலத்தான் வாழ்க்கையும். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அது நோக்கி நாம் பயணம் செய்து அதில் நாம் வெற்றி பெற முடியும். ஆனால் நீங்கள் காலை நினச்சிக்கிறது, மீனை பிடிக்கிறது அது மாதிரி யோசிக்காமல் முத்தெடுப்போம் அப்படின்னு நீங்கள் முயற்சிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் மேம்போக்காக இல்லாமல் மேல்மட்ட எண்ணங்களுடன் உயர்வான சிந்தனைகளுடன் யோசித்து
உயர்வான விஷயங்களை செய்து முடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. புது ட்ரெஸ்ஸு இன்றைக்கி நீங்கள் போட்டுப்பீங்க, அல்லது இருக்கிறதுலே உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு இன்றைக்கி நீங்கள் போட்டுப்பீங்க. அதே மாதிரி பிடித்த உணவு அதை சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் விரும்புவீங்க. என்ன இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. சும்மா சேர்த்து வச்சுட்டுன்னா ஆசைப்பட்டதை நம்ம அனுபவிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். போகும்போது என்ன தூக்கிட்டு போக போகிறோம் அப்படின்னு 2-3 பேருக்கு அட்வைஸ் வேறு இன்றைக்கி நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் அதிகமாகும். கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கு ஒரு அந்யோன்யம் உண்டு, ஒரு புரிதலும் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி விருப்பப்பட்ட பொருள்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. யார்கிட்ட விருப்பப்பட்டு பேசணுமோ அவங்கக்கிட்டையும் விரும்பி பேசுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் இதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தைரியமான முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. அதே போல் உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் பாக்யாதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களும் ஆதரவாக இருப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி சேருங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அபரிதமான ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆனால் அதே நேரத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு இனந்தெரியாத பயத்தை கொடுத்துட்டுருக்காரு. இனிமேல் எதுவாக இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் நம்ம கராராக நடந்துக்கணும், நாம் விட்டு கொடுத்து போனோம்னா சரி வராதுங்கிற முடிவுக்கும் வருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி லாபத்தை கொடுக்கும். உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கை ஒரு ஓவியம் அல்ல, திரும்ப திரும்ப வரைவதற்கு வாழ்க்கை ஒரு சிற்பம். செதுக்கியது தான். அதனால தாங்க முன்வைத்த காலை நீங்கள் பின் வைக்க மாட்டீங்க. முடிவுகள் எடுத்தீங்கன்னா மாற்றிக்க மாட்டீங்க. ஓவியம் மாதிரி குழம்பி வரையாமல் செதுக்கி சிலைகளை உருவாக்கி தன்னைத்தானே ஒரு குறிக்கோளுக்கு கொண்டு சென்று தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் தனக்குத்தானே ஒரு வட்டத்தையும் ஒரு கோட்டையும் அமைத்து கொண்டு கோட்டையில் குடியிருந்து வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அருமையான நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் பேசும்போதே இன்றைக்கி ஒரு கம்பீரம் இருக்கும். அதே நேரம் கனிவும் இருக்கும். உரிமையாகவும் பேசுவீங்க, உண்மையாகவும் பேசுவீங்க. இன்றைய தினம் நட்பு வட்டம் பெருசாகும். குடும்பத்தில் ஒரு கலகலப்பு, ஒரு சந்தோஷம் அது எட்டி பார்க்கும். பிள்ளைகளோட கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய தேவைகள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. உங்கள் ரத்தம் தானே, அதனால் இதில் என்ன இருக்குது, எளிதாக இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு நெருக்கம் இன்றைய தினத்தில் உண்டுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து இந்த சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் இன்றைக்கி முடியுங்க. அதே போல் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது இடம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறாரு. சொத்து பத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்து வாங்குங்க. லீகல் ஒப்பீனியன் இல்லாமல் வாங்கிடாதீங்க. அதே மாதிரி இந்த லீகல் ஒப்பீனியனை விட ரொம்ப முக்கியமான ஒப்பீனியன் என்ன தெரியுங்களா? அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில சொத்தெல்லாம் யார் வாங்கினாலும் அடுத்தடுத்து விற்றுட்டு போயிடுவாங்க. ராசியாக இல்லாமல் இருக்கும். அது சுத்தமுத்தி இருக்கிறவங்கள கேட்டாலே சொல்லிடுவாங்க, இது இப்படி தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பெருசாக பணம் போட்டு ஏதாவது நம்ம பண்ணும் பொழுது சுற்றி முற்றி விசாரிச்சுக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. ராசிநாதன் செவ்வாய் பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பை பலப்படுத்துறதுக்கு உடற்பயிற்சி உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது. 2-3 நாள் அப்படியே விழுந்து எழுந்து ஓடிட்டு அப்புறம் 4ஆவது நாள்
டயர்டாக இருக்குன்னு விட்டுறக்கூடாது. தொடர்ந்து சின்ன சின்ன உடற்பயிற்சி உங்களுக்கு இப்போ அவசியமாகுதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. ஏன்னா சந்திரன் 2ல் இருக்கிறதுனால. அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி செல்வாக்கு உண்டு. அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுப்பாங்க. பரவாயில்லப்பா, நீ நல்லா தான் யோசிக்கிற அப்படின்னு சின்ன சின்ன பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்த்தவங்க அடங்குவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை, உண்மையை சொல்வதற்குத்தான் நாம் சத்தியம் செய்ய வேண்டியிருக்கிறது. பொய்யை போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகலாம். ஆமாங்க, உண்மை, நிஜம், வாய்மை இதெல்லாம் தான் வலிமையானது. உண்மையை சொல்கிறது தான் இப்போ யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் பொய்யை சொன்னோம்னா எல்லாரும் நம்பிடுறாங்க. இருந்தாலும் காலத்துக்கு ஏற்ப கோலத்தை மாற்றிக்கொள்ளாமல் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை இறுக பிடித்து கொண்டு எங்கும் எப்போதும் உண்மையின் வழியிலேயே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. காரணம், உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. பூராடம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல், டென்ஷன் இதெல்லாமே இருந்துருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப முணுமுணுத்துக்கிட்டே இருந்தீங்க. என்ன ஒன்றும் சரியாகல, உடம்பும் முடியல, எந்த வேலையும் நடக்கலை அப்படின்னு முணுமுணுத்தீங்க. ஆனால் இன்றைக்கு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் டல் அடிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் நீங்கள் பொறுப்பாக இன்றைக்கி இருக்கணும். அதே நேரத்தில் பொறுமையாகவும் இன்றைய தினத்தில் இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசியை செவ்வாய் பார்க்குறாரு. அதனால் சில நேரங்களில் சிடுன்னு கொஞ்சம் பேசிடுறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிங்க. மனசுக்குள்ளார நீங்கள் எப்போதுமே எதையும் நினச்சிக்க மாட்டீங்க, வச்சிக்க மாட்டீங்க, வெளிப்படையாக பேசிடுறீங்க. ஆனால் சிலருக்கு அந்த வெளிப்படையாக பேசுகிறது பிடிக்காது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன போட்டிகள்லாம் இருக்கும். உத்தியோகத்தில் யாரையும் பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. உங்களுடைய அந்த பழசெல்லாம் எதாவது ஞாபகப்படுத்தி பேசுனாங்கன்னா உடனே கோச்சிக்காதீங்க, விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இன்றைய தினம் இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்றது நல்லதுங்க. அதே மாதிரி வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வந்த பாதையை மறக்காமல் இரு. போகும் பாதை தெளிவாக புரிய வரும், தெரிய வரும். அதனால தாங்க பழசை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அதை மனசுக்குள்ளார போட்டு பூட்டி வச்சுருப்பீங்க. எந்த சம்பவம் நடந்திருந்தாலும் அதை அவ்வப்பொழுது நினைவு கூர்வீங்க. இழப்புகளாக இருந்தாலும் வெற்றிகளாக இருந்தாலும் அதை மறக்காமல் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை கையில் வச்சுக்கிட்டு வருங்காலத்தை தெளிவாக வடிவமைக்கும் சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. சந்திரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் நல்ல நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்கிறாரு. அதனால் எதிர்பார்த்தது இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு பண வரவு உண்டு. ஆனால் யானை பசிக்கு சோளப்பொரிங்கிற மாதிரி எவ்வளவோ தேவைப்படுது, எவ்வளவோ கடன் இருக்குது, எவ்வளவோ கொடுக்கல் வாங்கலாம் இருக்குது. ஆனால் கிடைக்கிறது என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கிது. எப்போ தான் நாம் இந்த கடனிலேருந்து வெளியில் வரப்போகிறோமோ தெரியலையேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. குரு பகவான் வந்திருக்காரு, உட்கார்ந்துருக்கிறாரு. ஏதாவது திடீர்னு உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்குது. குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்துலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம், சுமூகமாக முடியும். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால
கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. போட்டிகள்லையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சொந்த பந்தங்களும் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் அருமை பெருமையை புரிஞ்சிப்பாங்க. வியாபாரத்தில் சில நுணுக்கமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அதனால் அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய வேலை சுமை அதெல்லாம் இன்றைக்கி குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும். ஆனால் மற்றவங்கள நம்பித்தான் இருக்கக்கூடாது. நீங்கள் அடுத்தவங்களெல்லாம் நம்பி மோசம் போனதெல்லாம் உண்டு. அதனால தான் இப்போ யாரையுமே நீங்கள் நம்புறதில்லை. உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. நம்ம கை தான் நமக்கு உதவி செய்யும். நல்லது வந்தாலும் நல்லது வந்தாலும் நாம் தான் எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். நமக்கு தலைவலின்னா இன்னொருத்தவங்களை மாத்திரை சாப்பிட்டு சொல்ல வைக்க முடியுமா? அல்லது அவங்க மாத்திரை சாப்பிட்டு நமக்கு சரியாகுமா? அதனால் எதுவாக இருந்தாலும் நாம் தான் சரி செய்து கொள்ள வேண்டும்ங்கிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு அடுத்தவர்கள் நிழலில் வாழாமல் தன் கையே தனக்குதவி என்று தன்மான சிங்கங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது கைக்கு வரும். சொல்ல காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்களுக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவெல்லாம் இன்றைக்கி சரியாகும். சமாதான கொடி இன்றைக்கி பறக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. ராசிக்குள்ளார இருக்கக்கூடிய ராகு ஏதாவது ஒரு தொந்தரவை கொடுத்துக்கிட்டே இருப்பார். சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் பெருசாக ஒன்றும் படுத்தாது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அதே மாதிரி இன்றைய தினத்தில் வியாபாரம் உங்களுக்கு திடீர் லாபத்தை அள்ளி கொடுக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. சின்னதாக ஏதாவது ஒரு சலுகை இல்லை ஏதாவது ஒரு முக்கியத்துவம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 7.5 சனி ஓடின்னு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக எல்லாத்தையும் பேசணுங்க. நீங்கள் எப்படின்னா அதிகமாக பேசிக்க மாட்டீங்க. ரகசியத்தையும் அதிகமாக பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் சொல்லிடணும் அப்படின்னு யார்கிட்ட நினச்சிங்கன்னா மொத்த கதையும் சொல்லி முடிப்பீங்க. அது மாதிரி இருக்கவே கூடாது. கொஞ்சம் சில விஷயங்களை பட்டதும் படாதமாக பேசிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் மனசில் படபடப்பு இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாங்க. அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அது அவ்வளோ தூரம் எல்லோரும் ரசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் வெளியில் போய் உங்களை விசித்திரமாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்க வேண்டாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகளும் வருமானமும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நீரில் வாழ்ந்து தீரக்கூடிய மீன் நீர்ப்பாசியை பகைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு அழகான பொன்மொழிங்க. அதனால் இவங்கள்ட்ட தான் நாம் வாழ்ந்தாகணும், இவங்களோட தான் நாம் இருந்தாகணும், இவங்கெல்லாம் தான் நமக்கு தொடருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பாதையை நீங்கள் மாற்றிப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வீங்க. அதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய மனப்பான்மையை மாற்றிக்கொள்வீங்க. எங்கும் எப்பொழுதும் எதிரே இருப்பவருடைய எண்ண ஓட்டத்தை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார். 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் 10ல். அதனால் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 வருஷமாக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சின்னு இருக்கேன், நல்ல தீர்ப்பு வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கான சூழல் இருக்குது. வேலை தேடின்னு இருக்கேன், முதல் இன்டர்வியூவில் பாஸ் பண்ண முடிஞ்சுது, 2வது இன்டர்வியூ இன்னும் வரலை,
இன்னும் வந்து எந்த இதுவும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி குட் நியூஸ் எதிர்பார்க்கலாம். நல்லதாக ஒரு நியூஸோட மெயில் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கும். அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. செல்வாக்கு இன்றைக்கி ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சூரியன் நல்லா இருக்கிறாரு. அதனால் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சிலதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். வெற்றியும் வந்து சேருங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்துட்டுருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.